அடியார் இருந்தால் தான் சாப்பிடுவேங்கிறார். ஐயோ இது இடையூறோ, வாசலில் ஓடுறார். அடியார் யாரையும் காணும். அன்னைக்குன்னு பார்த்து ஒரு அடியார் காணும். எல்லாம் நான் பண்ண போயிட்டாங்க போல. ஒரு அடியார் காணும். சிரிச்சங்காட்டங்குடியில் இவர் பார்க்குறார். கவனிங்கோ, அடியாரா உத்தர மாற்றுவது திருநீர். இதை பெரிய புராணம் சொல்லும். பூதிமை கனிந்து வேந்தன் புனிதனாய் உய்ந்த போது. கவனிங்கோ, மிருகமா இருக்கிறவனை மனிதனாக்கி மனிதனா இருக்கிறவரை புனிதமாக்குவது திருநீர். அதை சொல்றாரு நாயனார். எனக்கு ரொம்ப அடிமை பண்பெல்லாம் கிடையாது, எல்லாரும் திருநீர் இட்டுக்கிட்டாங்கன்னு நானும் திருநீர் இட்டேன். என்ன நீங்க அடியாரா ஏற்க வேண்டாம், திருநீருக்காக உங்க பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கணும். அப்ப சாமி இவருக்கு நற்சாண்டி தர்றார். உம்மை போல் நீரிட்டார் உளரோ. இது எங்கேருந்து எடுத்தார் சேக்கிழார்னா, முன்னாடி சொன்னேனே தேவாரம். பொடி நுகரும் சிறு தொண்டர்க்கு அருள் செய்யும் பொருட்டாக. இந்த இடத்துல பொடி நுகரும்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பொடி நுகருதல்னா பொதுவாக உண்ணல் பொருள். அப்போ அவர் திருநீரை சாப்பிட்டாருன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. திருநீரை அணிந்தவரை பரசிவமா பார்த்தவர்னு அர்த்தம். இது பெரிய புராண தொடர் கொண்டு சொன்னா, தொன்மை திருநீற்று தொண்டின் வழிபாட்டின் நன்மை கண் என்ற நலமென்றும் குன்றாதார். ஏனாதியார் புராணம். திருநீர் அணிஞ்சா போராது, அணிஞ்சவங்களை சிவமா பார்க்கணும். இது இன்னும் தெளிவா சொன்னா திருக்குறிப்பு தொண்டர் புராணம் சொல்லும். ஆணையாம் என நீர் கண்டு. ஆணைங்கிறது என்ன தெரியுமா பொருள்? ஆதிசக்தி, புரோதனா சக்தி. ஈஸ்வருடைய அருட்சக்தி 5: பறை, ஆதி, இச்சை, ஞானம், கிரியை. இதில் ஆதிசக்தி தான் உயிர்களோட ஒன்றாய் வேறாய் உடனாய் கலந்து நிற்கும். அதை துரோதானம் வாங்க. அந்த சக்தியா வருவது திருநீர். இப்போ அவர் உண்மை போல் நீரிட்டாரோ உட்காரு அப்படின்ட்டார். சாப்பிட உட்காண்டார். சரி, நமக்கு படைச்சதில் இவருக்கு கொஞ்சம் பழங்கோன்னா இந்த இலையில் இருக்கிறத கொஞ்சம் எடுத்து அந்த இலை சிறுத்தொண்டை இலைக்கும் வச்சா திருவன்காட்டம்மா சாப்பிட போகிறார். யார்? சிறுத்தொண்டை. இது வரைக்கும் சிறுத்தொண்டர் முன்னூட்டி பின்னுன்பது தான் நீதியாக கொண்டவர். இந்த வந்தவர் எல்லாத்துலேயுமே இதான எடை கூடமாக பண்ணிட்டு இருக்காங்கனால சரி முதல்ல சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டார். தடுக்கிறார். இல்லையா, ஏன் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னேன், நானே இன்னும் சாப்பிடல, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றீர், உமக்கு என்ன அவசரம்? எல்லாமே அடக்க மாட்டேக்காரு. பையன் இருந்தால் கூப்பிடியா, புள்ள இருந்தால் கூப்பிடு. இந்த இடத்துல எவனா இருந்தாலும் உடைஞ்சு போயிடுவான். இது கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். எவனா இருந்தாலும் பிரேக் ஆகிடுவான். சிறுத்தொண்டர் உடையிலேயே இப்போது இங்கவன் உதவான். என்ன சொல்லியிருக்கணும்? ஐயா அந்த பிள்ளைய தானே நீ கேட்டேன்னு சொல்லிட்டு கரியா படைச்சிருக்கேன், இப்போ புள்ளைய கொண்டாங்கிறிய, அது கோபம் வரும். என்ன சொல்ல? இப்போது இங்கவன் உதவான். இவர் வந்தவர் ஒரே பிடிவாதம். நாம் இங்கு உண்பது அவன் வந்தால் நாடி அழையும். இந்த கதையெல்லாம் வேண்டாம், அவன் வந்தால் தான் நான் சாப்பிடுவேன். கவனிங்கோ, வந்தவர் அடியார். அடியார் ஆணையை சிறமேற்கொள்ள வேண்டும். வாசலுக்கு போயிட்டார் சிறுத்தொண்டர். அவர் யோசிக்கவே இல்லை. நம்ம பிள்ளை தான் செத்து போயிட்டானே, நம்ம தானே கொன்னோம், அவன் எப்படி வருவான்லாம் யோசிக்கல. கூப்பிட போயிட்டார். அங்கே தான் பெண்ணின் பெருமை மீண்டும் பேசப்படுது. நாயனார் சிறுத்தொண்டரும் கூப்பிடுவார், நாயனார் தேவியார் திருவன்காட்டம்மையும் கூப்பிடுவார். யார் கூப்பிட்டா வர்றா அப்படின்னா தேவியார் கூப்பிட தான் அவர் வர்றார். இது ஆசிரியர் வாக்கில் பார்ப்போம். இவர் என்ன செய்கிறார்? சாதாரணமாக கூப்பிட்டுறார் சிறுத்தொண்டர். வையம் மகிழும் சிறுத்தொண்டர் மைந்தா வருவாய் என அழைத்தார். மைந்தான உறவு கொன்றார். அது சிக்கலாகுது. சிவார்ப்பணம் பண்ணப்பட்ட குழந்தை எப்படி உறவு கொள்ள முடியும்? மைந்தன்னு சொல்ல இயலாது. அதனால் அந்த குழந்தை வரமாட்டேங்கிறார். அம்மா பார்த்தா தையலாரும் தலைவர் பணி தலை நிற்பாராய்